நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வினய், வினய் தாத்தா, நான் உன்கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கேன். நீ எங்க வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க? உன் கவனம் இங்க இல்லைன்னா நம்ம இதை பத்தி அப்புறம் டிஸ்கஸ் பண்ணலாம். என்ன? சாரி தாத்தா. அப்பா, வினய் புதுசா கல்யாணம் ஆனவன். அவனை ஒரு நாளாவது நிம்மதியா விடுங்களேன். இப்ப அவன் ஜீவிதா கூட தான் இருக்கணும். இப்படி இந்த ஃபைல்ஸ் கூட இல்ல. இல்ல அது வந்து இல்ல, பரவாயில்ல விடுங்க. ஷாலினி, எல்லாத்துக்கும் ஒரு நேரங்காலம் இருக்கு. இருந்தாலும் நான் இன்னைக்கு வினய்க்கு பர்மிஷன் கொடுக்கலான்னு இருக்கேன். சரி வினய், இப்ப நீ போலாம். நான் சுந்தர் கிட்ட இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணிக்கிறேன். இல்ல பரவாயில்ல தாத்தா, நானும் கூட இருக்கேன். வினய் போ. இந்த வேலையெல்லாம் தினம் இருக்கிறது தான். நீ ஜீவிதா கூட இருக்கிறது ரொம்ப அவசியம். நீ அவ கூட இருந்தனா அவ வீட்டு ஞாபகம் அவளுக்கு வராத. போ. சீக்கிரம் வாடா, லேட் ஆயிடுச்சு. ஒரு நிமிஷம் நில்லு, நான் சொல்றத கேளு ப்ளீஸ். நீ என் தம்பி தானே? நீ சொன்ன மாதிரி நான் இன்னைக்கு டாக்டர் மதனை பார்க்க வந்தல்ல? வந்தல்ல? நீ உள்ள வந்து பாட்டி, சித்தப்பா, சித்தி யார்கிட்டயுமே கிளினிக்ல என்ன நடந்ததுங்கிற விஷயத்த நீ வாய திறக்கவே கூடாது. அண்ணா இங்க பாருக்கா, இந்த புது டாக்டர் கொடுத்த இந்த எல்லா மாத்திரையும் டைம்க்கு போட்டு பண்ணி எனக்கு ப்ராமிஸ் பண்ணாதான் நான் இத பத்தி யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். சரிடா, ப்ராமிஸ். ப்ராமிஸ் ப்ராமிஸ். மோகன், மாலதிக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாம போகுது. அத நினைச்சு எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு மோகன். நாம சொல்ற பேச்ச காதுலயே வாங்க மாட்டேங்கிற. டாக்டர் பேரை சொன்னாலே ஓடிடுறா. நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்கம்மா. கல்யாண கலைப்பு, அப்புறம் ஜீவிதா இல்லாத வருத்தம், அதான் மாலத்திக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. நீங்க வேணா பாருங்கம்மா, கொஞ்ச நாள்ல ஜீவிதா இல்லாத குறை தீந்துரும். அதுக்கப்புறம் சாதாரணமா நடந்துப்பா. நான் இன்னைக்கு சாயங்காலம் அவளை கண்டிப்பா டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போறேன். அதுக்கெல்லாம் அவசியமே இல்ல சித்தப்பா. நான் ஆல்ரெடி டாக்டர் கிட்ட போயிட்டு தான் வரேன். சரி, டாக்டர் என்ன சொன்னாரு? நீ தனியா போனியா? தனியா போகல, எனக்கு தான் ஒரு பாடி கார்டு தம்பி இருக்கானே. ஜீவிதாக்கா இருந்திருந்தா நான் அவ கூடவே போயிருப்பேன். அவதான் இப்ப கல்யாணம் பண்ணி ஜாலியா மாமியார் வீட்டுல இருக்காளே. ஜீவிதா இல்லைன்னா என்ன? உன் சித்தப்பா தான் இருக்கல கூட. உன் காதை திருகி உன்னை டாக்டர் கிட்ட எடுத்துட்டு போவேன். சரியா? நாங்க எல்லாரும் உன் கூட இருக்கோம். சரி, டாக்டர் என்ன சொன்னாரு? ஒண்ணும் இல்ல, எனக்கு வந்தது சாதாரண வைரல் ஃபீவர் தானா. இந்த மாத்திரை எல்லாம் ஒழுங்கா சாப்பிட்டா இன்னும் 2-3 நாள்ல குணமாயிடும் சொன்னாரு. அப்படித்தானே தாமு? அப்படிதான். சரிமா மாலதி, நான் பிரேமா கிட்ட சொல்லி தினமும் உனக்கு 2 வேளை கஷாயம் கொடுக்க சொல்றேன். உடம்பு குணமாயிடும். கஷாயமா? ஏன், காய்ச்சலுக்கு ரொம்ப நல்லதுடா. வேணாம். போப்பா. இல்ல தாத்தா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ இந்த ஃபைலை படி. போ. அந்த ஃபைலை என்கிட்ட கொடு. இனி எந்த இடத்துல இருக்காது. போ. தேங்க்யூ அத்தா. போடா. அப்புறம் மாலதி, சாப்பிட்ட உடனே பெரிய பாட்டிக்கு மருந்து கொடுக்க மறந்துடாத. இன்னொரு விஷயம், 4 மணிக்கெல்லாம் சித்திக்கு டீ போட்டு கொடுக்கணும், அதே மறந்துடாத. இங்க பாரு மாலதி, இனிமே நீதான் அவங்களுக்கு தேவையானது எல்லாத்தையும் பொறுப்பா பாத்துக்கணும். அக்கா, அதுல நான் பாத்துக்கிறேன். நேத்து ராத்திரி மாமா என்ன சொன்னாரு அத முதல்ல சொல்ல. ஏய் இரு, எதையும் மறைக்காம நடந்ததை மட்டும் சொல்லு. முதல் ராத்திரிக்கு தான் ஒண்ணு பேசல, நேத்து தான் பேசிருப்பாரு. மாலதி, இதை விட்டு உனக்கு வேற வேலையே இல்லையா? அக்கா கிட்ட இப்படியா பேசுவாங்க? உன்கிட்ட பேசாம பின்ன பாட்டுக்கிட்டியா? நமக்குள்ள எந்த ஒளியும் மறைவும் இல்லையே, பேசாம சொல்லு. ஒன்னும் நடக்கல, போதுமா? சந்தோஷமா? அப்படியா? அதான் மாமா மேல இருக்கிற கோவத்தை ஏன் கிட்ட காட்டுறியா? மாலதி, முன்ன மாலதி, நான் உன்கிட்ட அப்புறமா பேசுறேன். ஏ என்னாச்சு? மாமா வட்டாரா? அப்படின்னா நான் மாமா கிட்டே பேசுறேன். ரொம்ப அர்ஜென்ட். போன கொடுமா.
ஒன் செகண்ட். மாலதி, சொல்லு மாலதி, என்ன விஷயம்? ஆர்டர் கொடு. ஆர்டர் இல்ல, கம்ப்ளைண்ட். நான் என்ன கேள்விப்பட்டேன்னா, முதல் ராத்திரி அன்னைக்கு நீங்க அக்கா கூட இருக்காம ஏதோ வேலைன்னு வெளியே போயிட்டீங்களாமே. நீங்க யார கல்யாணம் பண்ணிருக்கீங்க? அக்காவையா இல்ல தொழிலையா? முதல்ல நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இன்னைக்கு நான் வேலைக்கு கூட போல, அதனால தான் நான் உங்க அக்கா கூடவே இருக்கேன். அப்படியா? நிஜமா? ஆல் தி பெஸ்ட். மாலதி ரொம்ப புத்திசாலி இல்ல? பெரிய அறிவாளி. அறிவாளி இல்ல, ஒன்னா நம்பர் பிசாசு. அப்படின்னா நான் அம்மா, நீ ஏன் அதிகமா பேச மாட்டேங்கிற? ஒரு கவிஞர் அழகா சொல்லியிருக்காரு, பெண்கள் கம்மியா பேசுறதும் அழகுதானே. யாருது? கண்ணதாசனோட கவிதைக்கு ஈக்குவலா வேற யார் எழுத முடியும்? என்ன விஷயம்? சார், லஞ்ச் ரெடி ஆயிடுச்சு. தாத்தா எல்லாருக்காகவும் வெயிட் பண்றாரு. சரி, வரோம். சரி. இந்த நேரத்தில் தான் லஞ்ச் சாப்பிட கூடுவாங்க. ஏன், உங்களுக்கு பசிக்கலையா? பசியா? நீ பக்கத்தில் இருக்கும்போது எப்படி வரும்? உன்னை பார்த்தா பசி கூட மறந்து போயிடும். இருந்தாலும் நம்ம சாப்பிட்டு தான் ஆகணும். ஏன்னா இது தாத்தா போட்ட ரூல்ஸ், இதை மீற முடியாது. பேட் லக். உங்க நல்லதுக்காக தானே அவர் சொல்றாரு. மிஸ்ஸஸ் வினய், போலாமா? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பாபு, நான் தால் மக்னி தானே ஆர்டர் பண்ணியிருந்தேன். மன்னிச்சிடுங்க மேடம், மறந்துட்டேன். இதோ உடனே எடுத்து வந்துடுறேன். ஒரு நிமிஷம் பாபு, செய்யற வேலையில ரொம்ப கவனமா இருக்கணும். இனி இப்படி நடக்கக்கூடாது, புரியுதா? சரிங்க சார். சாப்பிடலாம்.
என்ன ஜீவிதா, நீ இன்னும் சாப்பிட ஆரம்பிக்கல? தயங்காம சாப்பிடுமா. ஆமா ஜீவிதா, என்னாச்சு? ஜீவிதா, என்னாச்சுமா? சாப்பிடு. ஆர் யூ ஷூர் உன் உடம்புக்கு ஒன்றும் ஆகலல்ல? ஒன்றும் இல்லை. சாப்பிடு. என்ன பிரச்சனைமா? சாப்பிடலாம்ல? சரி. ஜீவிதா, பன்னீர் ட்ரை பண்ணுமா, ரொம்ப நல்லா இருக்கு. என்னாச்சு ஜீவிதா? நீ லெஃப்ட் ஹேண்ட்ல சாப்பிட்டுட்டு இருக்க? நீ லெஃப்ட் ஹேண்டா? சொல்லவே இல்லை. வாவ் ஜீவிதா. விஸ்வா, நீ லஞ்ச் சாப்பிட 12 நிமிஷம் லேட்டா வந்திருக்க. இந்த வீட்டு விதிமுறைப்படி உனக்கு எனக்கு சாப்பாடு வேண்டாம். எக்ஸ்கியூஸ் மீ, கரியா. ஜீவிதா, சாப்பிடு. ஹலோ டாக்டர் மதன். வணக்கம் மோகன் சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். வேலைலாம் எப்படி போயிட்டு இருக்கு? கடவுள் புண்ணியத்துல எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கு. இன்னைக்கு கிளினிக்கு மாலதி வந்திருந்தா. சொன்னா நீ கொடுத்த மருந்து சாப்பிட்டா குணமாயிடும்ல? நான் மருந்து எதுவும் கொடுக்கலையே. அவ பசங்களை கூட்டிக்கிட்டு சும்மா விளையாட தான் கிளினிக்கு வந்திருந்தா. அப்புறம் எப்பவும் போல மாயமாயிட்டா. அப்படின்னா அந்த மருந்தெல்லாம் எந்த டாக்டர் கொடுத்தாரு? கட் பண்ண சொன்னா என்ன நெயில் பாலிஷா போட்டுட்டு இருக்க? வேகமா வெட்டுடா. நீ சொன்ன மாதிரி கட் பண்ணா என் கையை கட் பண்ணிப்பேன். நான் என்ன சமையல்காரனா? இல்ல, கழுத மேய்க்கிறவன். இந்த வெண்டைக்காவல சீக்கிரம் வெட்டு. அப்புறம் இந்த 2 மசாலாவையும் அது மேல தடவு. வெண்டைக்காவும் நான் தான் கட் பண்ணும், மசாலாவும் நானே தடவணுமா? நீ சொல்றத பார்த்தா குழம்பு என்ன பண்ண சொல்ல போல இருக்க. என்னால முடியாது. இங்க என்ன பண்றது உன் கண்ணுக்கு தெரியல? சொன்னதை மட்டும் செய். பெரிய அப்பா டக்கர் மாதிரி பேசாத, புரியுதா? ஒரு சின்ன டவுட்டடா, இந்த வெண்டைக்காவை எப்படி சமைக்கிறது? எனக்கு எப்படி தெரியும்? அக்கா கிட்ட கேட்டு பாக்குறேன். கேளு. வேணாம். அடிக்கடி அக்காவுக்கு ஃபோன் பண்ண நல்லா இருக்காதல்ல. அந்த வீட்ல எல்லாம் சிடு மூஞ்சிங்க. ஸ்பெஷலா அந்த ஜட்ஜ் தாத்தா ஹிட்லர் மாதிரி லெசன் எடுக்க ஆரம்பிச்சிருவாரு. ஹிட்லர் இல்ல, பொல்லாதவ. ஹேய்,
நான் சித்தி கிட்ட கேட்டு பாக்குறேன். நீ இத பாரு. நான் வந்துடுறேன். அக்கா இது போடவா? வேண்டாம். சித்தி சித்தி வெண்டைக்காய் பொரியல் பண்ணிட்டு இருக்கேன். அது எப்படி பண்ணணும் கொஞ்சம் சொல்லி தரீங்களா? பாதியிலேயே எனக்கு எல்லாம் மறந்து போச்சு. ஓ மாலதி, எனக்கு இந்த இடுப்பு வலி தொல்லை மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோயேன். கடவுள் சத்தியமா உங்க எல்லாருக்கும் நானே சமைச்சு போட்டிருப்பேன். உன்னை சமையல் கட்டு பக்கம் போகவே விட்டுருக்க மாட்டேன். ஐயோ, இந்த இடுப்பு வலி நேரம் காலம் தெரியாம என் உயிரை வாங்கிக்கிட்டு இருக்கு. என்ன பண்றது? சின்ன இடுப்பு, பெரிய வலி. ஆமாடி. அப்படியா? ஜீவிதா கல்யாணத்துல இடுப்ப வளைச்சு வளைச்சு ஆடல இல்ல? அப்ப வலி எங்க போச்சு? பிறந்த வீட்டுக்கு போயிருச்சா? வேலை சொன்னா போதும் உடனே இடுப்ப பிடிச்சிட்டு நடிக்க ஆரம்பிச்சிருவியே. யாராவது உள்ள டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போங்களே, இல்லைன்னா இடுப்பு வலின்னு சொல்லி எல்லாரும் உசுரை எடுக்க ஆரம்பிச்சிருவா. ஐயோ, என்ன பாட்டி நீங்க? எந்த நேரத்துல என்ன பேசணும்னே தெரியாதா? தாம கல்யாணம் முடிகிற வரைக்கும் நான் எந்த டாக்டர் கிட்டயும் போகவே போறதில்ல. மாலதி, உனக்கு அந்த மருந்தெல்லாம் யார் கொடுத்தா? மருந்தெல்லாம் யார் கொடுத்தான்னு கேட்டேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். உங்களுக்கு தெரியுமாமா, இவ ஏதோ ஒரு டாக்டர் கிட்ட போயிட்டு வந்திருக்கா. டாக்டர் மதன் கிளினிக் இப்ப போகவே இல்லையா? மார்க்கெட் போற வழியில நான் அவரை பார்த்தேன். அவர் தான் சொன்னாரு. சித்தப்பா, எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்களேன். நாம என்ன இந்த டாக்டர் மதன் கிட்ட ஆனுவல் கான்ட்ராக்டா போட்டு வச்சிருக்கோம்? நம்ம வீட்ல யாருக்கு என்ன வந்தாலும் டாக்டர் மதனை தான் போய் பார்க்கணுமா? இல்ல இந்த ஊர்ல அவரை விட்டு வேற டாக்டரே இல்லையா? நிறைய ஸ்பெஷலிஸ்ட் இருக்காங்கல்ல. அதுவும் இல்லாம நான் டாக்டர் மதன் கிட்ட தான் போனேன்னு உங்ககிட்ட சொன்னா, நான் அப்படி சொல்லவே இல்லையே. நான் வேற டாக்டர் போய் பார்த்தேன். அவர் தான் எனக்கு இந்த மருந்தெல்லாம் கொடுத்தாரு. டாக்டர் மதன் கிட்ட போயிருந்தா இந்நேரம் அந்த டெஸ்ட் இந்த டெஸ்ட் ஏதாவது டெஸ்ட் எடுத்து என் உயிரையே எடுத்திருப்பாரு. நான் பார்த்த டாக்டர் அவர் பேர் என்ன? பேரு மறந்துட்டேன். இந்த ஒரு நிமிஷம். தாமு, இல்ல சித்தப்பா, நான் கொஞ்சம் மறந்துட்டேன். இதோ இப்போ கேட்டு சொல்றேன். தாமு, நாம போய் பார்த்த அந்த டாக்டர் பேரு என்ன? டாக்டர் கேஸ். இல்ல இல்ல இல்ல, டாக்டர் தாஸ். டாக்டர் தாஸ் ரொம்ப நல்ல டாக்டர். என்ன சித்தப்பா நீங்க என்ன பத்தி கவலைப்படுறத விடுங்க. நான் ரொம்ப நல்லா இருக்கேன். சித்தியை பத்தி கொஞ்சம் யோசிங்க. பாவம், அவங்க ரொம்ப நாளா இடுப்பு வலியால அவஸ்தைப்படுறாங்க. அவங்கள கூட்டிட்டு போங்க. சரியா பெரிய பாட்டி? சரியா சொன்ன. ஐயோ, என்ன எல்லாரும் என் இடுப்பு வலியை பத்தி பேசி பயமுறுத்தி என்ன ஹாஸ்பிட்டல்ல படுக்க வச்சிருவீங்க போல இருக்கே. அத்தை, இப்ப என்னோட இடுப்பு வலி கொஞ்சமா குறைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சரி மாத்தி, நீ இவ்வளவு தூரம் கேக்குறதுனால நான் உனக்கு இன்னைக்கு கிச்சன்ல ஹெல்ப் பண்ணலாம்னு நினைக்கிறேன். உன்னை நினைச்சா பாவமா இருக்கு. வா. தேங்க்யூ சித்தி, உங்களுக்கு ரொம்ப தாராளமான மனசு. ஐயோ கடவுளே. ஐயோ, என் இடுப்பு இன்னைக்குன்னு பார்த்து எனக்கு வேலை சொல்லிட்டாங்களே. அப்படித்தானே? இவ்வளவு மாலதி மாதிரி தான். ஆஸ்பத்திரின்னு சொன்ன உடனே இடுப்பு வலி போயிடுச்சு. என்ன பொண்ணுங்களோ. அம்மா, இந்த பொண்ணை நினைச்சா எனக்கு ரொம்ப கவலையா இருக்குமா. எதையுமே அவ சீரியஸாவே எடுத்துக்க மாட்டேங்கிறா. மருந்து கொடுத்தா சாப்பிட வேண்டியதானே? அப்பதானே உடம்பு சரியாகும். மோகன் இப்பதானே மருந்து வாங்கிட்டு வந்திருக்கா. 2 நாள் சாப்பிடட்டும். அப்பவும் சரியாகலன்னா டாக்டர்கிட்ட நம்ம கூட்டிட்டு போலாம். சரிம்மா, நீங்க சொல்றதும் சரிதான். இவ ஓடி ஆடுறத பார்த்தா குணமாயிடுச்சுன்னு தான் நினைக்கிறேன். இல்லைன்னா இப்படியா துள்ளி குதிச்சுக்கிட்டு இருப்பா. நீ கவலைப்படாத, எல்லாம் நல்லபடியா நடக்கும். பாவம் விஸ்வா சாப்பிடாமலே போயிட்டான். பாவம் அவனால பசியை தாங்க முடியாது. நான் சாப்பாடு கொண்டு போறேன். அண்ணா, மேடம், இதெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சிருங்க. சரிங்கம்மா.
நீங்களா? நீங்க எப்படி இங்க? என்னது? லஞ்ச். நாங்க எல்லாரும் சாப்பிட்டுட்டோம். நீ மட்டும்தான் சாப்பிடல. நீ பசியோட இருக்கிறது என்னால பொறுத்துக்கவே முடியல விஸ்வா. அதனாலதான் உனக்கு சாப்பாடு எடுத்துட்டு வந்தேன். அண்ணி இதுக்கு இப்ப என்ன அவசியம்? இல்ல விஸ்வா, நீ சாப்பிட்டே தான் ஆகணும். ஜீவிதா